Hello everyone, this is Guna from 5M Bicycle Studio. இன்னைக்கு ஒரு சோரா குரூப் செட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வர ஒரு ரோட் பைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு இந்தியன் பிராண்ட் மேட் இன் டைவான். இந்த பைக் பற்றி சொல்லணும்னா நிறைய பேர் வந்து சோராவில் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து ரிம் பிரேக்கே அஃபோர்ட் பண்ண முடியாத டைமில் இவங்க டிஸ்க் பிரேக்கில் த்ரூ ஆக்சிலோட கொடுத்துருக்க ஒரு பைக் தான். நம்ம பார்க்க போகிற பிராண்ட் பார்த்தீங்கன்னா போன்சாயோட RS18. இதுதான் அந்த பைக்கு. ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர், இல்லை 2 கலர் ஆப்ஷன் இருக்குது, ஒயிட் அண்ட் ப்ளூ. இந்த பைக்கோட அட்வான்டேஜ் நான் கிளியராக சொல்கிறேன், அண்ட் டிஸ்அட்வான்டேஜும் கொஞ்சம் சொல்கிறேன், நீங்கள் அதையும் கேட்டுக்கோங்க. பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து ப்ரீமியம் அலாயில் கொடுத்துருக்காங்க, வெல்ட் எதுவுமே தெரியாது. ஃபோர்க் வந்து ஃபுல்லாக கார்பனில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஷிமானோ குரூப் செட். டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 28. ஏன்னா 28 வந்து இதுக்கு மேலே இது போட முடியுமா? 30, 32லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. 28 இஸ் அ மேக்ஸிமம் டயர் கிளியரன்ஸ் சைஸ். அது அவங்க யூஸ் பண்ணியிருக்க டயர் பார்த்தீங்கன்னா கெண்டாவோட டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயினான ஒரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஷிமானோவோட சோராவோட 2x9 R3000 ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி FD அண்ட் RD செயின் கேசட் இது எல்லாமே ஷிமானோவோடது கொடுத்துருக்காங்க. ஒரு மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராங்க் வந்து ப்ரோ வீல் கொடுத்துருக்காங்க. இது மைனஸ் பாயிண்ட் சொல்ல முடியாது, நெகட்டிவ்னஸ்ன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் அது காஸ்ட் கட்டிங் தான். ஸ்கொயர் டேப்பர் தான் கொடுத்துருக்காங்க, ஹலோடெக் இல்லை. இதோட இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா 2 வீலுமே வந்து பார்த்தீங்கன்னா 12 ஸ்பீடுக்கு காம்பர்டபுளான ஒரு வீல் செட் தான் இது. ஏன்னா இந்த பைக் பில்ட் பண்ணுறப்ப அவங்க பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா 8 ஸ்பீட், 9 ஸ்பீட், 10 ஸ்பீட், 11 ஸ்பீட், 12 ஸ்பீடுக்குமே சேர்த்த மாதிரி தான் பில்ட் பண்ணது. அதனால வீல்ஸ் பார்த்தீங்கன்னா 12 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. பேரிங் வீல் செட், சீல்டு பேரிங் வீல் செட்டை கட் பண்ணி. சேடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் சேடல் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு கட் அவுட்டோட ஹீட் எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கு. ஹேண்டில் பார் வந்து ஃப்ளாட் ஹேண்டில் பார், ஓரளவுக்கு இங்கே பிடிச்சி ஓட்டுறவங்களுக்கு இது ஒரு மோர் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸ்டெம் வந்து 80 கொடுத்துருக்காங்க. இது வந்து 52 சைஸ் 80 கொடுத்துருக்காங்க. மற்றபடி கேபிள்ஸ் வந்து செமி இன்டர்னல் கேபிள். ஃபோர்க் வந்து ஃபுல்லான கார்பன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரெண்டுமே த்ரூ ஆக்சில் வீல் செட். பிகாஸ் த்ரூ ஆக்சில் இருந்தால் தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து 12 ஸ்பீட் டிஸ்க் பிரேக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியராக இருக்கும். பிகாஸ் இந்த பைக்கை வந்து சேம் பைக்கு, சேம் ஃப்ரேமு, சேம் வீல் செட்டை வச்சுட்டு இந்த காம்பனன்ட்ஸை கழட்டிட்டு நீங்கள் டேரெக்டாக 105 இதுலேயே ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் போயிடலாம் நம்ம உள்ள. ஒரு சில நெகட்டிவ்னஸ் இருந்தாலுமே அது வந்து ப்ரைஸ் கட்டுன்றப்ப அது ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா ஒரு 90,000 இதே பைக்கை கொண்டு போனால் நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ வீலோட கிராங்க் கொடுத்துருக்காங்க. 130mm 110mm BCDயோட 50-34ஓட செயின் ரிங். இது 50 உள்ள இருக்குது 34. கெசெட் பார்த்தீங்கன்னா ஷிமானோவோட தான் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. சோராவோட லாங் கேஜ் கொடுத்துருக்குறாங்க. தென் பார்த்தீங்கன்னா பெடல் வந்து வெல்கோவில் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் ஆட் ஆன் தான், ஏன்னா வெல்கோ பெடல்ஸ் தான் ஓரளவு குவாலிட்டியான பெடல்ஸு. இது 2 வீலுமே வந்து த்ரூ ஆக்சில் தான் உங்களுக்கு. அதை க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். இது வந்து ஒரு குயிக்கான வீடியோன்றதால, பிகாஸ் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தால தேவையில்லை. பைக்கை பற்றி எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப பெருசாக பண்ணவும் தேவையில்லை. ஏன்னா குயிக்கான வீடியோ தான் பெட்டரான சாய்ஸ் நமக்கு. நீங்களும் பார்த்து சீக்கிரமாக பார்க்க முடியும். வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30mm டீப் செக்ஷனில் டியூல் வால் ரிம் கொடுத்துருக்காங்க. ரெஸ்டா வால் ஆசிட்டிஸ் டியூபு. தென் கேலிப்பர்ஸ் மெயினாக இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். டெக்ட்ரோ கேலிப்பர் அந்த டெக்ட்ரோ ரோட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே போட்டிருக்கோம். ரெண்டுமே 160ஓட ரோட்டாஸ் தான். கேலிப்பர் ஏன் டெக்ட்ரோ கொடுத்துருக்காங்கன்னா, நார்மலாக வந்து மெக்கானிக்கல் டிஸ்கில் பிரேக் ஃபெயிலியர்ஸ் சம் அதர் கேலிப்பர்ஸ் போட்டால் வரும். டெக்ட்ரோ வந்து ஓரளவுக்கு டீசெண்டான கேலிப்பர், அதனால் பிரேக்கிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 65,000 வர பட்ஜெட்டில் வந்து எக்ஸலண்ட்டான வண்டி. பட் இதில் ஒரு சில நெகட்டிவ்னஸ்ன்னு எனக்கு தோன்றது பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்டபிள் குயிக் ரிலீஸ். ஏன்னா ரோட் பைக்கில் வந்து இது வந்து கண்டிப்பாக நோ தான். இதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு நெட் போட்டு டேரெக்டாக LMP டைப்பில் வச்சுக்கலாம். பிகாஸ் யாருன்னா ஹைட் மாற்றுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைடு 100%. ஒரு 90% ஐம் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா க்ளோஸராக பார்க்குறப்ப அவங்க காஸ்ட் கட்டிங் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தெரியுது. தென் பார்த்தீங்கன்னா இந்த பார் டேப், ஆக்சுவலாக இந்த மாதிரி பைக்கில் வந்து காஸ்ட் கட்டில் பார் டேப்பு ஒரு விஷயம். இப்போ இந்த பார் டேப் பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 600 வருதுன்னா
ஓரளவுக்கு குவாலிட்டியான பாட்டி போட்டால் 1200 வரும். இங்கேயும் ஒரு காஸ்ட் கட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க காஸ்ட் கட் பண்ணாமல் சீட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் பியாட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா ஆங்கிள் வந்து ஈஸியாக வைக்கலாம். நிறைய சீட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் ஸ்க்ரூ இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அலன்கி இங்கே ஒரு அலன்கி கொடுத்து டைட்டனிங் கொடுப்பாங்க. இதில் ஆங்குலர் வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஓரளவுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் 65,000 எம்ஆர்பி அவங்க லான்ச் பண்ணாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் மாடல் பார்த்தீங்கன்னா 75,000, 65,000 வர இந்த காஸ்ட்ல வர டிஸ்க் பிரேக்ல வர ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோட் பைக்னே சொல்லலாம். நீங்கள் வாங்கி உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஒரு 5,000 செலவு பண்ணி இந்த பார் டேப்பு, இந்த அலன் கீ டைப் இதெல்லாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா வண்டி ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து அக்ரெசிவ் ஜாமெட்ரியா, கம்ஃபர்டபுள் ஜாமெட்ரியா கேட்டிங்கன்னா இது காம்பேக்ட் ஜாமெட்ரி. ஒரே பைக் ரேசிங்க்கு யூஸ் பண்ணலாம், என்டியூரன்ஸ்க்கும் இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.